ஜாக்கி சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி ஷக்கர். ஒரு வழியாக நடிகை பாவனாவுடைய பாலியல் துன்புறுத்தல் வழக்கு முடிவுக்கு வந்திருக்கின்றது. இதன் காரணமாக நடிகர் திலீப் கைது செய்யப்பட்டு 15 நாள் சிறை காவலில் அடைக்கப்பட்டிருக்கின்றார். முதல்ல இந்த எபிசோடில் பாவனாவுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். பொதுவாக பெண்கள் மீதான பாலியல் வன்முறைகள் வைக்கும்பொழுது என்னென்னா அவங்க எப்படி வெளியே சொல்ல மாட்டாங்கன்றதுனால தான் தைரியமாக அவர்கள் மீது இந்த வன்முறைகள் தொடுக்கப்படுகின்றது. உதாரணமாக வடநாட்டில் ஒரு கல்லூரியினுடைய பெண்ணை ஒரு காதலன் என்ன பண்ணியிருக்கிறான்னா, அவங்களோட 2 பேரும் இருந்த செக்ஸ் உறவை அவன் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோவை காட்டியே தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் 2 வருஷத்துக்கு மேலே அந்த பொண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் நிறைய முறை கற்பழிச்சிருக்கிறான், மிரட்டி. அப்புறம் அந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் முடியாமல் என்ன பண்ணிச்சு, அந்த பொண்ணு அவங்க பெற்றோர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அதை வழக்கு போட்டு இப்போ 10 வருஷமாக இன்னும் அந்த பசங்க 2 பேரையும் உலர வச்சுருக்காங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, அதாவது வெளியே சொல்ல மாட்டாங்கன்ற ஒரு தைரியத்தில் தான் இந்த விஷயங்கள் நடக்கின்றது. ரைட். பாவனா கடந்த மாதம் பிப்ரவரி மாதம் அவர் டப்பிங் ஸ்டுடியோவிலேருந்து மேலே முடிச்சுட்டு போகும்பொழுது அவர் போன கார்லேயே கடத்தி அவர் பாலியல் வன்புணர்வுக்கு பண்ணி அந்த வீடியோ வேறு எடுத்து வச்சுட்டு அவளை மிரட்ட ஆரம்பித்தாங்க. இதில் என்னென்னா, தைரியமாக பாவனா இதை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தது தான் இதில் பெரிய விஷயம். ஏன்னா இதுக்கு முன்பாக 2-3 சம்பவங்கள் தமிழே நடந்திருக்கு. த்ரிஷா வீடியோன்னு ஒன்று வந்தது, அதுக்கப்புறம் ஹன்ஷிகா வீடியோன்னு வந்தது. அதாவது பாவனா போல் எல்லாருமே வழக்கு தொடுக்கணும் இல்லை தைரியமாக கொடுக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஏன்னா அவங்கவுங்க சூழல் பொறுத்து விஷயங்களாக இருக்கலாம், அது மார்பிங்காக இருக்கலாம், இல்லை அவர்கள் இல்லாமல் கூட இருக்கலாம், எப்படி ஒன்றாலும் இருக்கலாம். பட் இந்த விஷயத்தை பொறுத்தவரை என்னென்னா, நேரடியாக பாதிக்கப்பட்டு அது பிரச்சனையாகப்பட்டு உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டு அதில் கடைசி வரலையும் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அதுதான் மிகப்பெரிய விஷயம். அது மட்டும் கிடையாது, இந்த வழக்கில் மேல் நடவடிக்கை நடக்கும் வரையில் தான் படப்பிடிப்பில் கலந்துக்க மாட்டேன்ற மாதிரியான விஷயங்கள்லாம் பாவனா பண்ணாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த விஷயத்தில் அம்மா கேரளாவுடைய அம்மா நடிகர் சங்கம் அதில் அவங்க நிறைய ப்ரெஷரைஸ் கொடுத்தாங்க. அப்புறம் போலீஸ் ப்ரெஷரைஸ் இருந்தது. அதுக்கப்புறம் பெரிய இடங்களுடைய ப்ரெஷர் இருந்தது. ஏன் கேரளா முதல்வரே இதில் கூட்டு சதினார், அதுக்கப்புறம் நான் அப்படி சொல்லலைன்னாரு. ஏகப்பட்ட கான்ட்ரவர்ஷியல் இந்த வழக்கை சுற்றி நடைபெற்றது. ஆனால் முடிவில் என்ன வச்சு கைது பண்ணியிருக்காங்கன்னா, இதற்கு முன்பாக பாவனாவுக்கும் திலீப்புக்கும் இருக்க உரையாடல் மற்றும் குற்றவாளிக்கும் திலீப்புக்கும் உள்ள உரையாடல்களை மையமாக வைத்து திலீப் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த குற்ற வழக்கினுடைய பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாவனா, மஞ்சு வாரியார், அதுக்கப்புறம் திலீப் அண்ட் காவ்யா மாதவன் எல்லாருமே ரியல் எஸ்டேட் தொழிலில் இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்னாச்சுன்னா, மஞ்சு வாரியார் கணவன் மனைவியாக அதை காதலித்து திருமணம் செய்து கொண்ட மஞ்சு வாரியார் திலீப் நல்லா போயிட்டு இருந்த லைஃப்பில் காவ்யா மாதவன் கூட வந்ததும் இவர் திலீப் என்ன சொல்கிறாரு, காவ்யா மாதவன் மீது காதல் வைப்படுறார். இந்த விஷயத்தை பார்ட்னராக இருக்கிற மஞ்சு வாரியார்கிட்ட பாவனா போட்டு கொடுத்துட்றாங்க. ஸோ இது பொறுக்காத மஞ்சு வாரியார் என்ன பண்ணுறாங்க, திலீப்பை விவகாரத்து பண்ணி விலகிடுறாங்க. இதுக்கு என்னென்னா, அதன் பிறகு காவ்யா மாதவன் அவர் வெளிப்படையாகவே கல்யாணம் பண்ணிட்டார். இருந்தாலும் இவ்வளோ குழப்பங்களுக்கு காரணம் யார் அப்படின்றப்ப பாவனா அப்படின்றப்ப அந்த பெண் மீது இவருக்கு பெரிய கோபம் வருது. எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற ஒரு கோபம் ஒன்று வருது. ரெண்டாவது, இவங்க சொத்து வாங்கினப்போ பார்ட்னர்ஸில் வாங்கினப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் சேர்த்து என்ன பண்ணியிருக்காரு, 1.5 லட்சத்துக்கு 1.5 கோடி அதுக்கு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு திட்டம் தீட்டி அந்த பொண்ணை பாலியல், அதாவது தான் இந்த வீடியோலாம் எடுத்து விரட்டி அதை வழி கொண்டு வரணுன்ற ஒரு வன்மத்தின் காரணமாக ஒரு ஆளை பிடிச்சி முதல்ல 50 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தோண்டி துருவி ஏகப்பட்ட அழுத்தங்களையும் மீறி திலீப் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இது நான் இப்பயும் சொல்கிறேன், இது தமிழ்நாட்டில் சாத்தியமே இல்லைன்னு. இப்படி ஒரு விஷயம் தமிழ்நாட்டில் நடக்க வாய்ப்பே இல்லை. இவ்வளோ அழுத்தங்களையும் மீறி கேரளா போலீஸார் இந்த கைது அதுவும் மிகப்பெரிய ஒரு நடிகரை கைது செய்து உள்ளர எடுத்துன்னு போய் வைக்கிறாங்கன்னா அது சான்ஸே கிடையாது. ஸோ இந்த பிரச்சனைக்கு கடைசி வரை தன் பக்கம் நியாயத்தை எது பற்றியும் கவலைப்படாமல் நின்று போராடிய பாவனாவுக்கு ஜாக்கி சினிமா சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கோம். ஒன்று, இது மீறி பாவனாவுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. அவள் நடிகையாக இருக்கட்டும், அவள் எப்படி வேணாலும் இருந்துட்டு, ஆனாலும் அவள் ஒரு பெண் இல்லையா, அவளுக்கு அந்த பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது. அதுக்கு கூட ஒத்துழைத்து நவீன், அவருடைய கணவர், வருங்கால கணவர் நவீன் இதுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கிறாரு. ஸோ அவருக்கும் நம்மளுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கோம். என்னென்னா, இந்த வழக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த வழக்கு முன்வைக்கக்கூடிய செய்தி என்னவென்றால், பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது பாலியல் வன்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள்
தைரியமாக பொதுவெளியில் முன்வைத்தால் மட்டுமே இது போன்ற குற்றங்கள் குறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எது நீ செஞ்சால் அதை நான் செஞ்சிருவேன்ட்டு அந்த வீடியோ எடுத்து வச்சு மிரட்டுறதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் இருக்குது. ஆமாம் அப்படி தான்டா, நான் அப்படி தான், என்னை மீறி நடந்த விஷயத்துக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்னு கடைசி வரை நின்ற பாவனா தான் இந்த வழக்கில் என்னை பொறுத்தவரையிலும் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியும். அது மட்டுமல்ல, நேர்மையாக நடந்து கொண்ட அழுத்தங்களையும் மீறி ஒரு பெரிய நடிகரை கைது செய்த வகையில் நிச்சயமாக கேரள காவல்துறையை நம்ம பாராட்டுவோம். வேற என்ன, மேலும் இது போன்று வேற ஒரு வீடியோ பதிவின் மூலமாக உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஜாக்கி சேகர். நன்றி, வணக்கம்.